ஆ- ஆனா ஒண்ணு, அந்த மந்திரவாதி ஒரு சின்ன கண்டிஷன் போட்டிருக்காரு மம்மி. இந்த எலுமிச்சை பழத்துல ஏதாவது ஒரு பழத்தை செரி காலால மிதிக்க வைக்கணும்னு சொன்னாரு. ஐயோ அவ்வளவுதானே. இதோ இந்த ரூம் என்ட்ரன்ஸ்ல எல்லாத்தையுமே நீ வரிசையா அடுக்கி வை. அதுக்கப்புறம் அவனை செர்ரி அப்படின்னு அன்பா கூப்பிடு. அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி அவன் கண்ணை மூடிக்கிட்டு உன் பக்கம் வருவான். அப்ப கண்டிப்பா இதுல எதையாவது ஒண்ணு மிதிச்சிருவான். நீங்க சூப்பர் மம்மி. ஜாக்கிரதை. ஆ, ஆ, இப்பவே வச்சிடுறேன் மம்மி. யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரம். என்னாச்சடி, என்ன யோசிக்கிற? மம்மி 9 எலுமிச்சை பழம் இருக்கணும், ஆனா இதுல 8 தான் இருக்கு. 8? 1 2 6 4. ஆமா 8 தான் இருக்கு. அதுக்கு இப்ப என்னடி? மம்மி, அந்த எலுமிச்சை பழத்தை யாராவது மிதிச்சிட்டா நான் அப்ப சொன்ன எல்லாமே அப்புறம் அவங்களுக்கு தான் நடக்கும். ஐயோ இரு இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத. இங்கதான் எங்கயா இருக்கும், தேடி பார்க்கலாம். ரிங்கு கீழே விழுந்துருச்சு, தேடிக்கிட்டு இருக்கோம். போதுமா? இப்ப நீ சொன்ன இந்த சின்ன பதிலுக்கு என்ன எதுக்குமா அவ்வளோ பெரிய வினோத மிருகத்தோட ஒப்பிட்டு பேசுன? அப்படி பார்த்தா கூட உன்னை விட பெரிய வினோத மிருகம் இந்த பூமியில வேறங்க இருக்கும். ஐயோ ஏமா இப்படி அடிக்கிற? வலி சுருங்குது. இன்னொன்னு சுருன்னு போடுவா. ஐயோ வேண்டாம் தாயே, ஏதோ வாய் தவறி உண்மையை சொல்லிட்டேன். உண்மை சுடுன்னு கத்துக்கிட்டேன் இப்ப. ஒழுங்கு மரியாதை போயிடு. அம்மா போறேன் போறேன். சீ, நீ சீக்கிரம் தேடுறி. கேட்டிங்களா மம்மி? இதுல லெமன் ரைஸ் வேற இவனுக்கு செஞ்சு தரணுமா? இந்த ஒரு நாள் மட்டும்தான் இவனுக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் இவனுக்கு நம்ம பிண்டம் தான் வைக்கணும். நீ நினைச்ச மாதிரியே போய் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ 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 போ. வா மாமா, சாப்பிடலாம். ஏதோ பெருசா பொண்டாட்டி மாதிரி கூப்பிடுற. இங்க பாரு, எனக்கு தோணும் போதுதான் நான் சாப்பிடுவேன். நீ போ. அத்தையும் பூர்ணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. நீ போ. ஐயோ மாமா, மாமா சொன்ன கேளுங்க, பக்கத்துல வராதீங்க. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ அத்தை, அத்தை, மாமா பக்கத்துல வராதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ வேண்டாம் மாமா, பக்கத்துல வராதீங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் மாமா, ப்ளீஸ் வேண்டாம். மாமா மாமா ப்ளீஸ் பக்கத்துல வராதீங்க. மாமா மாமா மாமா, ஐயோ ஐயோ அத்தை, மாமா ப்ளீஸ். ஏய் என்ன பண்ற? ஐயோ ஐயோ ப்ளீஸ் மாமா, என்ன பண்றீங்க மாமா? அப்படில பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். வேண்டாம் மாமா அத்தை. ஐயோ அத்தை, 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 விடுங்க மாமா. என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ ஐயோ அத்தை இருக்காங்க, சொன்ன கேளுங்க. அத்தை, 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 அத்தை. என்னாச்சு பூமி? உங்க பையன் கிட்ட குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. தனியா மாட்டிக்கிட்டா போதும், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. ஏன் வாயால் அதெல்லாம் சொல்ல முடியாத அத்தை? அண்ணி, நீங்க பேசுறத கேட்டா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. என் அண்ணன் ஒன்னும் அவ்வளவு லோ ஸ்டாண்டர்ட் ஆள் இல்ல. பூர்ணி சரியாதான் சொல்றா. நீ சொன்னதுல எனக்கும் அவ்வளோ நம்பிக்கை வரல பூமி. அப்படியா? சரி, உங்க பையன் வருவார்ல, அப்ப நீங்களே பாருங்க. அதோ பாருங்க அத்தை வராரு. ஏய் என்ன எல்லாரும் என்ன ஏதோ கிண்டலா சிரிக்கிறீங்க? என்னாச்சு? இந்த தை தக்கா ஏதாவது சொன்னாலா? ஒண்ணும் இல்ல மாமா. சரி வாங்க சாப்பிடலாம். ஏய் எல்லாரும் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க.
ஒண்ணும் இல்லடா. நான் பூமி கழுத்துல தாலி கட்டலன்னு மட்டும் இதுக்கப்புறம் சொல்லிடாத. நாங்க நம்ப மாட்டோம். ஏன் அம்மா நான் உண்மையிலேயே கட்டலம்மா, ஏமா நம்ப மாட்டீங்க? அண்ணா நீ முதல்ல அங்க போய் கண்ணாடியில உன் முகத்தை பாரு, உனக்கே தெரியும். அம்மாடி அப்பா, ஐயோ கடவுளே. என்ன இவ இங்க வரா? என்னம்மா இது இந்த நேரத்துல வந்திருக்க? இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தான் படுக்க போறேன் சித்தி. நீ பக்கத்துல இல்லன்னா மாப்பிள்ளை பாவம் எப்படி தூங்குவாரு? அவர் பக்கத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வர மாதிரி தெரியல. அந்த ஷோபாக்கு நடந்தது கொலைதானு தெரிஞ்சதுல இருந்து யார் பண்ணிருப்பாங்கன்னு ராத்திரி பகலும் அவர் டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம என்னையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா இங்கே படுத்து தூங்கலான்னு வந்தேன். நீ வந்து தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை நினைச்சு நீ என் மேல கைய கால போட்டுட மாட்டல்ல? சித்தி எனக்கு ஒன்னும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்ல. உன்னோட மாப்பிள்ள தான் என் மேல கையை காலையில தூக்கி போடுவார். ஐயோ அப்புறவா மாப்பிள்ள மாதிரியே நானும் உன் மேல கையும் காலும் போடணும்னு ஆசைப்படுறியா? வாய மூடிக்கிட்டு படு. வா தடிபா. போத்திக்கோமா. படு. அம்மாடி குட் நைட். குட் நைட். படு. ச்சே. எவ்வளவு நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ எப்படி தூங்குறன்னு நானும் பாக்குறேன்.